மேடம் இப்போ லாஸ்ட் ஏப்ரல்லையும் ஒரு பெரிய நாகப்பாம்பு பிடிச்சோம். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன், இப்போ திரும்பவும் பாம்பு வந்துடுச்சு. ஸோ இது ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கீம் கொடுங்க சார். சாந்தாபுரம்மா ரெகுலரா இந்த இஷ்யூ இருக்கு சார். எல்லாமே நாகப்பாம்பு தான் வருது, பெரிய பெரிய பாம்பு. போட்டோ we have document also. சஜஷன் சொல்லுங்க. இல்ல அது ஃபயர் ஸ்டேஷன் சொன்னா ஃப்ரீயா பிடிச்சிட்டு போறாங்க, அதுக்கு காசு தரீங்க. உங்க நம்பர் வச்சுக்கோங்க. ஃபயர் ஸ்டேஷன் யார் மேடம் சொன்னது? அதெல்லாம் போய் கரெக்டா நீங்க இது பண்ணுங்க. நாங்கள் 50 பாம்பு பிடிச்சி வச்சிருக்கோம், ₹1 இதுவரை கேட்டதே இல்லை. நீங்கள் ஃபயர் ஸ்டேஷன் நம்பர் வச்சுக்கோங்க. இல்லை மேடம், இது பாம்பு எல்லாமே வருதுன்னா ஸ்கூல்லே மெயினாக வருது அப்படின்னா அந்த பக்கத்தில் என்ன இதாக இருக்குது? மலை இல்லைங்களா சார்? மலையிலேருந்து கீழே ரெகுலராக வருது சார். பெரிய பெரிய பாம்பு தான் வருது. அது எப்படி இப்போ கிளாஸ் விண்டோ ஃபுல்லாகவே எல்லாமே அடைச்சிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க செலவுலையும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியல. நீங்க ஒரு சொல்யூஷன் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சொல்லுங்க. நாங்க ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, உடனே பண்ணி தரோம். லைக் இது மாதிரியான ஜென்ரல் மேடம் ரெகுலரா வருது. அங்க வந்து ஒரு நியர்லி 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் குட்டி குழந்தைங்க. இப்போ எல்கேஜி யூகேஜி பத்தி பேசுறதும், இப்போ எந்த இடத்துல ஸ்னேக் வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு அதை எப்படி பாதுகாக்கிறது, குழந்தைங்கள எப்படி சேவ் பண்றது ரொம்ப மேடம். ஏதாவது ஓட்டை இருக்கு, லைக் ஓப்பனிங்கா இருக்கு, காம்பவுண்ட் வால் இல்ல, வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க மேடம். விண்டோஸுமே எல்லாம் அது மெயின் கேட்லயே வருது. எப்படி எந்த இல்லை மேடம், இப்போ மெயின் கேட்ல வருதுன்னா கேட்டுக்கு வந்து அந்த ஷீட் மாதிரி ஏதாவது நம்ம இதுதான் வழியிலே இல்லை சார். பார்க்கவே நடுங்கும், அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாமே நாகப்பாம்பு தான் வருது. அது எஸ்பெஷலி ஆன் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே இல்லை பிஃபோராகவே நம்ம ஃபயர் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஃப்ரைடே அவரை விசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதுன்னா சொல்லுங்க சார், பண்ணி கொடுங்க எங்களுக்கு. இல்லை ஏன்னா இல்லை அவருக்கு ஃபயர் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் மேடம். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மெயினாக வந்து இல்லை ஃப்ரைடே வந்து ஷெடியூல்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா நீங்கள் எஸ்பெஷலி ஃப்ரைடே தான் வருதுன்னா மார்னிங்கே அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு 1 வீக் மானிட்டர் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் எங்கே இது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. வந்து அந்த பாம்பை எப்படி பிடிச்சாங்கன்ற வரைக்கும் அங்கேயே இருந்து நாங்க பார்த்தோம். 3 பேர் வந்தாங்க. எல்லாமே ரிஸ்க் எடுத்து அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம். அப்போ அது வரைக்கும் எல்லா டோரும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அகாடமிக் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண முடியல. குழந்தைங்க பிரேக்குக்கும் போக முடியறது இல்லை. இது அவங்களுக்கு வந்து ரெகுலரா இந்த தொல்லை இருக்கு. அது எப்படி ஷார்ட் அவுட் பண்றதுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. சரி, நீங்க கொஞ்சம் ஏதாவது திங்க் அதான் அவர் ஃபயர் ஸ்டேஷனுக்கு அவர்கிட்டயும் நான் பேசுகிறேன் மேடம். பேசிட்டு என்ன பண்ணலாம் ஓகே ஆகுது, we can try our level best. Thank you. Especially Friday ஆனா வரது பாம்பு. எவ்வளோ ஃப்ரைடேல அவங்க நான் எனக்கு இன்ஃபார்ம் வந்ததுன்னா நான் பார்ப்பேன். கண்டிப்பாக மேடம். இது வந்து நம்ம மீட்டிங்கில் வந்து கிரீவன்ஸ் வைக்கிறோம். வச்சுட்டு மேயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வச்சுட்டு, ஏன்னா அது வந்து நாம் டெமாலிஷ் பண்ண முடியாது. இல்லை அது ஏன்னா அது எல்லாமே ஃபுல்லாக பழசாகிட்டு இருக்குது. நான் அதை டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இங்கே கமிஷனர் சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் வச்சுட்டு எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ஆக்டிவ் பண்ணுறதுக்கு பண்ணலாம்.